வடமாநிலத்தவர்களைப் போல் தமிழகத்தில் படுக்கைகள் பற்றாக்குறை இல்லை, ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லை என அரசு இயந்திரமும் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. கொரோனா இரண்டாம் அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் கள யதார்த்தம் என்ன, உண்மை நிலையை அறிய களத்திலிறங்கியது நியூஸ் 18 புலனாய்வு குழு. அதில் நமக்கு கிடைத்த காட்சிகள் பகீர் ரகம். ஏன் கொரோனான்னு சொல்லிடுறாங்களே, ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா? என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ப்ரைவேட்லேயே பார்த்துருக்கோம். ஆப்ஷன் படி இல்லை. என்ன பண்ண போனோம்? வந்துருக்கா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ஆம்புலன்ஸ் வந்து இறக்கிட்டேன். எமர்ஜென்சி உள்ளே கொண்டு போனோம். ஓட்டு தான் இருந்தாங்க. கல் நெஞ்சங்களையும் பதற வைக்கும் இது போன்ற காட்சிகளை சமூக வலைத்தளங்களிலும் வட மாநிலங்களிலும் பார்த்திருப்போம். இப்போது தமிழகத்திலும் இதே நிலைதான் என்றால் நம்ப முடிகிறதா? தலைநகராம் சென்னையில் நியூஸ் 18 புலனாய்வு குழு காட்சிப்படுத்தியவைதான் இவை. கொரோனா இரண்டாவது அலையின் கோர முகத்தை இதைவிட அருகில் யாரும் காட்சிப்படுத்திவிட முடியாது. கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் தீவிரமாக பரவி வருகிறது. கடந்த ஆண்டை விட அதிக வீரியத்துடன் தொற்று ஏற்பட்ட 10 நாட்களுக்குள்ளேயே மனித நுரையீரலை சிதைக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த முறை நோய் தொற்று பரவும் வேகம் அதிகரித்து வருவதன் பின்னணியை தெரிந்து கொள்ளும் முயற்சிதான் நியூஸ் 18 புலனாய்வு குழுவின் இந்த கள ஆய்வு. தலைநகர் சென்னையில் உள்ள முக்கிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோவிட் முழு பாதுகாப்பு முறைகளுடன் சென்றோம். முதலில் ஒரு அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் மருத்துவரை பார்க்க காத்திருக்கும் பகுதியை அடைந்தோம். படுக்கைகளுக்காக மருத்துவமனையில் யாரும் காத்திருக்க தேவையில்லை என அதிகாரிகள் கூறி வரும் நிலையில் களத்தில் நாம் பார்த்த காட்சிகள் அதிர்ச்சி அளித்தன. ஆக்சிஜன் சிலிண்டரோடு படுக்கைக்காக மணிக்கணக்கில் நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருப்பதையும் இணை நோயுடன் உள்ள தொற்றாளர்கள் படுக்கை கிடைக்காமல் அவதிப்படும் காட்சிகளும் நம்மை பதவதைக்க வைத்தன. இது ஒருபுறம் என்றால் இன்னும் சிலர் ஆக்சிஜன் சிலிண்டரை பெற இங்கும் அங்குமாக அலைந்து தெரிந்ததை பார்க்க முடிந்தது. இறக்கிட்டேன். எமர்ஜென்சி உள்ளே கொண்டு போனோம். ஓட்டு தான் இருந்தாங்க. படுக்கை வசதி இல்லாததால் நீண்ட நேரம் மருத்துவமனை வாசலிலேயே காத்திருந்த நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள் என மருத்துவர்களே சொன்னதையும் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. அவசர சிகிச்சைக்காக வந்தவர்கள் படுக்கைகள் இல்லாததால் செய்வதறியாது நின்ற காட்சிகள் கொரோனாவின் உண்மை முகத்தை நெற்றிப் பொட்டில் அடித்தாற்போல் உணர வைத்தன. கனத்த மனதோடு அங்கிருந்து புறப்பட்ட நமது புலனாய்வு குழு மற்றொரு அரசு மருத்துவமனையின் பிரத்யேக கொரோனா வார்டின் உள்ளே சென்றது. பிரம்மாண்ட கட்டடத்தின் நடைபாதை, வராண்டா, செவிலியர் அறைகள், மருத்துவர் அறைகள் என கண்ணில் பட்ட இடங்களில் எல்லாம் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. படுக்கைகள் முழுவதும் நோயாளிகளால் நிரம்பி வழிந்தன.
தலைநகர் சென்னையிலேயே இந்த நிலையெனில் புறநகர் பகுதிகளை பற்றி சொல்லவும் வேண்டுமா? பல்லாவரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் என புறநகர் சென்னைக்கு ஒரே ஒரு அரசு மருத்துவமனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை தான். ஆனால் அந்த மருத்துவமனையின் நிலையோ மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. எங்களுக்கு ஃபோன் வந்து முன்னாடியே வந்துச்சு. ஆனால் நீங்கள் வரல, போல நீங்களே வாங்கினாங்க. அடுத்த நாள் கேட்டது மதியமாக வந்துருங்க, மத்தியானமா நீங்களே வந்துருங்க. உடல் வெப்பநிலையை சோதிக்கும் வெப்பநிலைமானி கூட இங்கு செயல்படவில்லை. இதனால் மருத்துவமனை வருபவர்களின் உடல் வெப்பத்தை கூட இங்கு கண்டறிய முடியவில்லை. கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகே முடிவுகள் வருவதால் தொற்றாளர்கள் அதுவரை சிகிச்சை பெற முடியாமல் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இதனால் நோயாளிகளோடு உடன் வருபவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கோ அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கோ அனுப்பப்படும் நிலை ஏற்படுகிறது. டாக்டர் வந்து ஜெனரல் டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வசதியும் போதிய அளவில் இல்லாததால் நோயாளிகள் தங்களாகவே பேருந்துகளில் ஏறி பயணம் செய்கின்றனர். இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையை தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றது நமது புலனாய்வு குழு. அங்கும் நமக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. ஆம்புலன்ஸில் அவசர சிகிச்சைக்காக வந்த நோயாளி பல மணி நேரம் ஆம்புலன்ஸிலேயே காக்க வைக்கப்பட்டிருந்த நிலையை பார்த்த நமக்கு ஓட்டுநர் சொன்ன சில தகவல்கள் மிரட்சியை ஏற்படுத்தின. பெட்டில் ஃபுல்லாக இருந்து ஃபுல்லாகி போயிடுச்சு. எமர்ஜென்சி ஸ்டான்லி எல்லாருமே ஃபுல். இங்கே வாங்க ரொம்ப சீரியஸாக இருக்கு. ரொம்ப வீரியமாக இருக்கு. சற்று உள்ளே சென்று தனிமைப்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவிற்கு சென்றோம். தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளியுடன் அவரது உறவினர்களும் இருந்தது நம்மை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நோயாளிகள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் அதே வேளையில் சிகிச்சை தரும் மருத்துவர்களும் செவிலியர்களும் உட்காரக்கூட இடம் இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிவதை பார்க்க முடிகிறது. சிறப்பான தீவிர சிகிச்சை பிரிவுகளும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை தவிர்க்க சில ஏற்பாடுகளும் அதிகாரிகளின் தனிப்பட்ட தீவிர முயற்சிகளால் வந்தவை என்பதை எங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இதேபோன்று பிரபல தனியார் மருத்துவமனை சிலவற்றிற்கு சென்றோம். எங்கும் படுக்கை வசதிகள் இல்லை. அனைத்தும் நோயாளிகளால் நிரம்பியதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கோவிட் பேஷண்ட் 65 ஏஜ் அட்மிஷன் போடணும். பெட் அவைலபிள் இல்லைங்க. பெட் அவைலபிள் கோவிட் பெட்லாம் ஃபுல்லா இருக்குது. இப்போ எமர்ஜென்சி அவசியம் வரலாமா சார்? இல்லைங்க, எமர்ஜென்சி அட்மிட் பண்ணா பெட் இல்லை சார். புக் பண்ணலாம் மேடம். இப்போ புக்கிங்ல ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? பெட் 4 days சார் எதுவா இருந்தாலும் நமக்கு பெட் அக்கண்டா இல்லை சார். ஃபுல்லா இருக்கு சார் பெட். கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையின் பாதிப்பை கண்ணீருடன் பதிவு செய்துவிட்டோம். ஆக்சிஜன் படுக்கைகள் தேவையில்லாத நோயாளிகளும் மருத்துவமனையில் சேர்வதுதான் படுக்கை வசதிகள் இல்லாததுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்னதான் அதிகாரிகள் தரப்பிலும் மருத்துவ நிர்வாகத்தின் தரப்பிலும் படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அனைத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல்தான் உள்ளது. அதனால் முறையாக முகக்கவசம் அணிவது, தடுப்பூசிகளை முறையாக செலுத்திக் கொள்வது போன்றவையே கொரோனாவிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்க செய்யும்.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ரகுவரன். புதிய செவிலியர்கள்